அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் நௌசாத் ஸ்ரீலங்காவில் வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கட்டா, இப்போ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33 சொல்லிட்டு அது மொத்தம் 99 வந்துடும். 100வது முறையாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிறத நம்ம சொன்னமையானால், அதாவது அவருடைய சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன, அது கடல் நுரையளவு இருந்தாலும் சரியே அப்படின்னு வரக்கூடிய ஹதீஸ் சரியான ஹதீஸா அப்படின்னு இருக்கிறாங்க. சரியான ஹதீஸ் தான். அந்த சிறு பாவங்களுங்க, சிறுங்கிறத நம்ம பிராக்கெட் போட்டிருக்கோம். அதுக்கு என்ன காரணம், அந்த பிராக்கெட் போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டா, அதாவது சிறு பாவங்கள் கடல் நுரை அதிகமா இருந்தா, மனிதன் என்ற அடிப்படையில சிறிய சிறிய தவறுகள் அறிந்து செய்ததோ அறியாமல் செய்ததோ அந்த மாதிரியாக தவறுகளாக இருக்குமேயானால், அந்த இந்த திக்குகளை சொல்வதன் மூலமாக அது கடல் நுரையளவு இருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். என்ற கடல் நுரையளவுன்னு சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எத்தனையோ பாவங்கள் நம்மளை அறிந்தோ அறியாமலும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த திக்கர்களை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரியான பாவங்கள் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். ஆனா பெரும் பாவங்களை பொறுத்தளவுக்கு ஏன்னா அது மன்னிப்பு கேட்கணும் இறைவனிடத்துல. இப்ப சிறுக்கு செஞ்சவங்க அதுல இருந்து என்ன செய்யணும், விலகணும், திருந்தணும். அது மாதிரி பெரிய பெரிய பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் வந்து இறைவனிடத்துல மன்றாடி என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறத விளங்கணும். அடுத்ததாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தளவுக்கு, பாவங்களை பொறுத்தளவுக்கு அது அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் எல்லாம் மன்னிக்க மாட்டான். அதாவது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது அப்படின்ட்டா டோட்டலா இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் இல்லை, பெரும் பாவங்களாக இருக்குமே, ஆனால் அது மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே மாதிரி இந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய தவறுகளாக இருந்தால் அந்த மனிதனிடத்துல என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்டு அவன் மன்னிப்பு அளித்தானையானால் அப்ப இறைவன் என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான். இல்லைன்னா மறுமையில கணக்கு தீர்க்கப்படும். நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த மனிதர்களுக்கும் கேடு இல்லாத வகையில் நமக்கு நாமே செய்யக்கூடிய பாவங்கள், இறைவனுக்கு செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள், அந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா, இதுகளை எல்லாம் எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த திக்ரை சொல்வதன் மூலமாக மன்னிக்கப்படும். அதுதான் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கு மேல இன்னொரு ஹதீஸ் ஒன்று போட்டிருக்கிறோம். அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி, சூரியன் மறைவதற்கு முன்னாடி, அதாவது சுப்ஹானல்லாஹ் 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை, அல்லாஹ் அக்பர் 100 தடவை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு இது 100 தடவை, உதிப்பதற்கு முன்னாடி 100 தடவையும், உதிப்பதற்கு மறைவதற்கு முன்னாடி 100 தடவையும் சொல்லக்கூடியவர்கள் வந்து அதனுடைய தரஜாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஹதீஸும் சரியான ஹதீஸ் தான் அப்படிங்கிறத கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும்.